பாக்கியலட்சுமி அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க கோபி வந்துட்டு பாக்கியோட வாழ்க்கைக்குள்ள திரும்பி போணும்னு நெனைக்கிற மாரி, இங்க இது தெரிஞ்சுக்கிட்ட ராதிகா வந்துட்டு கோபிக்கு வைக்கிற பெரிய ஆப்பா, கோபி வாழ்க்கையிலருந்து நிரந்தரமா பிரிஞ்சா நல்லாருக்கும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க கோபி வந்துட்டு பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "பாக்கியா நீ இப்படியா தெரிஞ்சது அப்படின்னா, நான் உன்ன விட்டு போயிருக்க மாட்டேன். உன்ன தனியா விட்டுருக்க மாட்டேன்." அப்படிங்கிற வார்த்தைய இந்த கோபி பாக்கியா கிட்ட சொல்ல, அத பின்னாடி இருந்து ராதிகா கேட்டுர்றாங்க. கேட்ட ராதிகாக்கு அதிர்ச்சியில என்ன பண்றது தெரியாம அழ ஆரம்பிச்சுறாங்க. அழுதுட்டே ராதிகா அங்கருந்து வீட்டுக்கு கெளம்பி போறாங்க. இந்த பக்கம் கோபிகிட்டயும் வந்துட்டு பாக்கியா கோவப்பட்டு பேசி அங்கருந்து கெளம்பி போயிறாங்க. இந்த பக்கம் அழுதுட்டே போன ராதிகா வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது அங்க தான் கமலா வந்துட்டு ராதிகாவ பார்த்து கேட்கறாங்க. "என்னாச்சு ராதிகா? ஏன் இவ்வளோ வேகமா வர? ஏன் அழுதுட்டே வர?" அப்படிங்கிற மாரி இங்க கமலா ராதிகா கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "ஒண்ணும் இல்லம்மா" அப்படிங்கிற மாரி கண்ண தொடச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கமலா வந்துட்டு, "என்னடி ஆச்சு? ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு தான் வெளியில போனேன். வெளிய போன இடத்துல இப்ப ஏன் அழுதுட்டே வர?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் ராதிகா சொல்றாங்க, "அது ஒண்ணும் இல்லம்மா, நான் வீட்ல ஒரு மாரி இருந்துச்சு சொல்லிட்டு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக நான் வாக்கிங் போனேன். வாக்கிங் போன இடத்துல இந்த கோபியும், பாக்கியும் வந்துட்டு ஒண்ணா வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காரு. நான் வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற மாரி. இத கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சும்மா. அதான் நான் வந்துட்டு அங்க இருக்க முடியாம கிளம்பி அழுதுட்டு இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி." இங்க ராதிகா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. "இங்க பாரும்மா, பாக்கியா வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னாங்க? எப்பயும் வந்துட்டு கோபி என்ன விட்டு குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா, இப்ப அவங்களே வந்துட்டு பார்க்ல வாக்கிங் போற இடத்துல கோபிகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி ராதிகா அழுதுட்டே கமலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்துட்டு ராதிகா மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட கமலா வந்துட்டு கோவப்பட்டு, "இல்ல ராதிகா நான் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் இப்பவே போயிட்டு மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டு கேட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி இங்க கமலா கோவப்பட்டு வீட்ல இருந்து கிளம்புறாங்க. உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "இல்லம்மா நீ இப்போதைக்கு அங்க போவாத. இங்கேயே இரு. அவங்க இஷ்டம் அவங்க எதனா பண்ணிட்டு போட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க கமலா வந்துட்டு, "ராதிகா உனக்கு புரியுதாடி? நம்ம இந்த விஷயத்த இப்படியே விட்டோம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில எல்லாருமே வந்துட்டு மாப்பிள்ளைய அப்படியே வச்சுப்பாங்க. அவங்க அப்புறம் நம்மகிட்ட விடவே மாட்டாங்க." அப்படிங்கிற மாரி எங்க கமலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க ராதிகா வந்துட்டு, "இல்லம்மா பரவால்ல. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது வந்துட்டு கோபி இஷ்டப்பட்டு தானே அந்த வீட்ல இருக்காரு. அங்கேயே இருந்துட்டு போட்டும்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லவும், இங்க பக்கத்துல இருந்த மையும் வந்துட்டு, "அம்மா டாடி இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாதாம்மா. எனக்கு டாடி கிட்ட பார்க்கணும், பேசணும் போல இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க மயு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதுக்கப்புறம் என் கமலா வந்துட்டு, "ஏன் மயு, டாடி வந்துட்டு உன்கிட்ட பேசினா நீ பேசுவியா? நீ ஏன் டாடிக்கு கால் பண்ணி பேச மாட்டியா? இந்தா மொபைல் நீ கால் பண்ணி பேசு டாடிக்கு." அப்படிங்கிற மாரி கமலா மயு கிட்ட வந்து மொபைல குடுக்குறாங்க. மொபைல குடுக்கும்போது இங்க ராதிகா அந்த மொபைல புடுங்கிட்டு, "அம்மா நீ என்னம்மா நெனச்சுட்டு இருக்க? மயுவ வச்சு அந்த கோபிய வந்து வீட்டுக்குள்ள வர வைக்கலாம்னு நெனைக்கிறியா? என் பொண்ண வச்சுலாம் நான் அப்படி பண்ண மாட்டேன். அவங்க தான் வந்துட்டு இனியா, செழின வச்சு அங்க கோபிய வந்து இருக்க வச்சிருக்காங்க. அந்த மாரி என் பசங்கள, என் பொண்ண வந்து நான் அப்படி வச்சு பண்ண மாட்டேன். என் பொண்ணு வந்துட்டு எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஏன் நான் முன்னாடி வந்துட்டு அவன் அப்பா போம்போது என் பொண்ண நான் தனியா வச்சு பாத்துக்கலையா? அந்த மாரி நான் என் பொண்ண தனியா வச்சு பாத்துப்பேன்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கோவப்பட்டு ரொம்பவே பேசுறாங்க. இத கேட்ட கமலா வந்துட்டு என்ன சொல்றது தெரியாம வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க ராதிகா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "அம்மா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராதும்மா. நம்ம இங்கேருந்து வீடு காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிடுவோம். அந்த வீட்டு அட்ரஸ் கூட கோபிக்கு தெரியக்கூடாது. இதுக்கு மேல அவர்கிட்ட நம்ம கான்டாக்ட்லயே இருக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அது கமலா வந்துட்டு, "ராதிகா என்ன ராதிகா சொல்ற? ஒரு மூட்டை பூச்சிக்கு பயந்து ஒரு வீட்டையே காலி பண்ற மாரி பேசிட்டு இருக்க. அவங்கள பயந்துட்டு நம்ம ஏன் வீட காலி பண்ணணும்? நம்ம இங்கேயே இருப்போம்." அப்படிங்கிற மாரி இங்க கமலா சொல்றாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "இல்லம்மா எனக்கு இங்க இருந்தா மைண்ட் ரொம்பவே வந்துட்டு டிஸ்டர்பா இருக்கு. நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்பி போலாம்." அப்படிங்கிற மாரி ராதிகா சொல்லவும், இங்க சைடு கமலா வந்துட்டு, "இல்ல ராதிகா அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம். இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு தான் வந்துட்டு இது ரொம்பவே அதிர்ஷ்டவசமாயிடும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய அவங்களே வச்சுப்பாங்க. கண்டிப்பா நம்ம நெனச்சா கூட மாப்பிள்ளைய பார்க்க முடியாது." அப்படிங்கிற மாரி இங்க கமலா ராதிகாக்கு எடுத்து சொல்ல, இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு, அதெல்லாம் கேட்கற மாரி தெரியல. ராதிகா சொல்ற ஒரே வார்த்தையா வந்துட்டு, "இல்லம்மா என் முடிவ நான் மாத்த போறதில்ல. நான் வந்துட்டு வீடு காலி தான் பண்ண போறேன்." அப்படிங்கிற மாரி ராதிகா ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோபிய எப்படியாவது பாக்கியா கூட சேர்த்து வைக்கிறேன்னு நெனைக்கிற ஈஸ்வரி வந்துட்டு, பாக்கியா வந்துட்டு சாப்பாடு செஞ்சு குடுத்தாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சாப்பாட எடுத்துட்டு போயிட்டு இங்க கோபிகிட்ட குடுக்குறாங்க. அது கோபி வந்துட்டு விரும்பி சாப்பிடுறாரு. விரும்பி சாப்பிட்ட கோபி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்கறாங்க, "அம்மா உண்மையா வந்துட்டு பாக்கியா எனக்காக தான் சாப்பாடு செஞ்சாளா இன்னைக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமாண்டா கோபி, உனக்காகவே வந்துட்டு பாக்கியா ஸ்பெஷலா செஞ்சிருக்கா." அப்படிங்கிற மாரி ஒரு பொய்ய வந்துட்டு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. இத கேட்ட கோபி வந்துட்டு நம்பிட்டு, "பரவால்ல.
பாக்கியா நமக்காக இதெல்லாம் பண்றா அப்படிங்கிற மாரி இங்க கோபியும் நம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கோவத்துல இருக்கிற ராதிகா வந்துட்டு, "நம்ம வீடு காலி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல போயிட்டு கோபிகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துருவோம். இத பத்தி பேச வேணாம். கோபி என்னதான் சொல்ல வராரு, பாக்கியா கூட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாரி, நம்ம கேட்ட தெளிவான முடிவ வந்து எடுத்துட்டு நம்ம பண்ணுவோம்." அப்படிங்கிற மாரி, இங்க ராதிகா கிளம்பி பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி போம்போது தான், அங்க பாக்கியா வந்துட்டு உள்ள சமையல் கட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இங்க ராதிகா உள்ள வரும்போது யாருமே இல்லாத பார்க்கும்போது, இங்க சமையல் கட்டுக்கு நேரா ராதிகா வராங்க. ராதிகா சமையல் கட்டு வந்த உடனே இங்க பாக்கியா ராதிகாவ பாத்துறாங்க. ராதிகாவ பார்த்த உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "வாங்க ராதிகா" அப்படின்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் இங்க கோபியோட ரூம்லேருந்து ஈஸ்வரி வெளிய வராங்க. வந்த ஈஸ்வரி இங்க ராதிகாவ வந்துட்டு பாத்துறாங்க. பார்த்த உடனே இங்க ஈஸ்வரிக்கு சரியான கோவம் வந்து இந்த பக்கம் ராதிகாவ இழுத்துட்டு வராங்க. "இப்ப எதுக்கு நீங்க வந்த? உள்ளலாம் வராத வெளியில போ" அப்படிங்கிற மாரி தள்ளவும், இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய தடுத்து நிப்பாட்டுறாங்க. "அத்த கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. அவங்கள எதுக்கு பார்க்கக்கூடாது சொல்றீங்க? அவங்க புருஷன் பொண்டாட்டி என்ன வேணா பேசிப்பாங்க, பார்த்துப்பாங்க. இதுல நீங்க தான் தலையிடாதீங்க. சின்ன குழந்தை மாரி பண்ணிட்டீங்க அது அத்த" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து கேட்கவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "பாக்கியா இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இந்த வீட்ல யாரு மாமியாரு, யாரு மருமகன்னு தெரியல. அந்த மாரி பண்ணிட்டு இருக்க. எனக்கு மரியாதையே குடுக்க மாட்றா ராதிகா வந்துட்டா" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி பேசவும், இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "அத்த எனக்கு புரியுது. நீங்க கொஞ்சம் குழந்தைத்தனமா விளையாடாதீங்க. நீங்க போய் ஒரு இடத்துல உட்காருங்க. அவன் என்ன பேசணும் பேசிட்டு வரட்டும்" அப்படிங்கிற மாரி, இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி கீழ உட்கார வச்சுர்றாங்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவ வேற வந்துட்டா, என்ன பேசி என் பையன மயக்கி கூட்டிட்டு போறாளோ அப்படிங்கிற மாரி, இங்க ஈஸ்வரி எட்டி எட்டி பயத்திலேயே வந்துட்டு பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க, எட்டி எட்டி அந்த ரூமையே. இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அங்க உள்ள போன ராதிகா வந்துட்டு கோபிகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "கோபி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் எவ்வளோ வாட்டி வந்துட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டேன். ஆனா உங்க அம்மா வந்துட்டு கடைசி வரையும் என்ன உள்ள விடுற மாரி தெரியல. இப்பதான் எனக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் இப்பயும் இத பத்தி பேசுறேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை கோபி? இப்போ அவங்க வந்துட்டு உங்க உயிர காப்பாத்திட்டாங்கோசரம், இப்போ அவங்க கூடயே வந்துட்டு வாழ்க்கைய வந்து இருக்காம பார்க்குறீங்களா? நான் காலையில தான் பார்த்தேன் நீங்க பேசுனது எல்லாத்தையும். நான் வாக்கிங் வந்தப்போ, அந்த பார்க்ல நீங்களும் பாக்கியா உட்காந்து பேசுன எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா கடைசியா ஒரு வார்த்த, "பாக்கியா நான் உன்ன விட்டு போயிருக்க கூடாது. கடைசி வரைக்கும் உன் கூட இருந்துருவேன்" அப்படின்னோனே, இத கேட்ட உடனே எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிருச்சு கோபி. அவ்ளோ கஷ்டமாயிடுச்சு. எனக்கு அது வார்த்தையில எப்படி சொல்றது தெரியல. எதுக்கு கோபி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, பிடிக்கல சொல்லிடுங்க. நான் வேணா உங்க வாழ்க்கைய விட்டு போயிடுறேன் தூரமா. 2வது உங்க கண்லயே மாட்ட மாட்டேன். அந்த மாரி நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாரி, இங்க ராதிகா ரொம்பவே ஃபீல் பண்ணி கஷ்டத்தோட, கோவத்துல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு இந்த கோபி வந்துட்டு, "என்ன ராதிகா அப்படிலாம் பேசுற? எனக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் பண்ண தப்புக்கு ஜஸ்ட் அவகிட்ட பாக்கியாகிட்ட மன்னிப்பு தான் கேட்டேன். மத்தபடி எந்த எண்ணமும் எனக்கு இல்ல" அப்படிங்கிற மாரி பேசுவோம். அதுக்கப்புறம் என் ராதிகா வந்துட்டு, "பார்த்தேன் கோபி, உங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லாம தான் அந்த அளவுக்கு பேசுனீங்களா? நீங்க மறந்துறாதீங்க. நான் பின்னாடி வந்து நிண்டு எல்லாத்தையும் கேட்டு தான் இருந்தேன். நான் மட்டும் முன்னாடி வந்து உங்ககிட்ட சண்டை போட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்க பேசின எல்லாத்தையும் என்னால கேட்டுருக்க முடியாது." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லவும், இங்க வாயடிச்சு போன கோபி வந்துட்டு என்ன சொல்றது தெரியாம திரு திரு முழிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா கடைசி ஒரு வார்த்தை சொல்றாங்க. "இங்க பாருங்க கோபி, உங்களுக்கு இன்னைக்குள்ள ஒரு டைம் உங்களுக்கு. ஒண்ணு இல்ல நீங்க அந்த வீட்டுக்கு வாங்க உங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா இந்த வீட்லயே பாக்கியா கூடயே வாழ்ந்துருங்க. நான் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீங்க மட்டும் இன்னைக்குள்ள அந்த வீட்டுக்கு வரல அப்படின்னா, நீங்க நெனச்சா கூட என்ன பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தூரமா உங்கள விட்டு போயிடுவேன்" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா ஒரு மாரி கஷ்டத்தோட இங்க கோபிகிட்ட சொல்லவும், இத கேட்ட கோபி வந்துட்டு, "ஏன் ராதிகா ஊருக்கு எதனா போறியா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "கோபி நான் ஒண்ணும் காமெடி பண்ணிட்டு இல்ல. நான் உண்மையா தான் சொல்றேன். நான் வந்துட்டு வீடு தான் மாத்தப் போறேன். இந்த இடத்துல நான் இருக்க போறதில்ல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட கோபி வந்துட்டு, "என்ன ராதிகா பேசுற? இப்படிலாம் பேசாத" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல கோபி, இதுக்கு மேலயும் வந்துட்டு நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியல. எனக்கு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும். அதனால நான் தூரமா எங்கனா போறேன். என்னை இன்னைக்குள்ள நீங்க வந்துட்டு ஒரு முடிவு சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கோபிகிட்ட பேசிட்டு கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரி விட்டு ராதிகா வீட்டுக்கு போவாங்களா? இல்ல அப்படின்னா இங்க ராதிகா கோபிய விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களா? அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படிதான் இந்த கதை போகலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க.